வணக்கம். இது பிராண்டி செய்திகள். கல்வியில் எவரையும் விட்டு வைக்கக்கூடாது என்ற இலக்கோடு திருச்சி மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியான முன்னெடுப்பு. சுமார் 4600க்கும் மேற்பட்ட சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்க மாவட்ட நிர்வாகம் அதிரடி திட்டம் தீட்டியுள்ளது. குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான இந்த மெகா திட்டம் குறித்த முழு விபரம் இதோ. சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த ஒரு மாதமாக தீவிர மருத்துவ மற்றும் கல்வி பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டன. முக்கிய தகவல்கள்: கண்டறியப்பட்ட மாணவர்கள்: மணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், மணப்பாறை, முசிறி மற்றும் தொட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் 4600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். பரிசோதனை குழு: மனநல மருத்துவர்கள், காது மூக்கு தொண்டை நிபுணர்கள், குழந்தை நல மருத்துவர்கள் மற்றும் எலும்பு முறிவு நிபுணர்கள் அடங்கிய 7 பேர் கொண்ட குழு இந்த மாணவர்களை பரிசோதித்தது. பாதிப்புகள்: கற்றல் குறைபாடு, நடத்தை மாற்றங்கள், காது கேளாமை, பேச்சுத்திறன் குறைபாடு மற்றும் உடல் ரீதியான சவால்கள் கொண்ட மாணவர்கள் இதில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் 45 லட்சம் நிதியில் கிடைக்க உள்ள 3 முக்கிய பலன்கள்: உதவி உபகரணங்கள்: மாணவர்களின் தேவைக்கேற்ப சக்கர நாற்காலிகள், காதொலி கருவிகள் அதாவது ஹியரிங் எய்ட்ஸ் மற்றும் இதர மருத்துவ கருவிகள் வழங்கப்பட உள்ளன. அடையாள அட்டைகள்: மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக அடையாள அட்டைகள் மற்றும் அரசு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு சலுகைகள்: கண் பார்வை குறைபாடு மற்றும் கற்றல் குறைபாடு உள்ள மாணவர்கள் பொதுத் தேர்வுகளின் போது எழுத்தர் உதவியை பெறவும் இந்த முகாம்கள் வழிவகை செய்துள்ளன. இந்த திட்டத்திற்கான நிதி ஒப்புதல் வரும் ஜனவரி 20, 2026க்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதி கிடைத்தவுடன் ஜனவரி இறுதிக்குள் அந்தந்த வட்டார வாரியாக மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் விநியோகம் செய்யப்படும் என மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு இதுபோன்ற முகாம்கள் மூலம் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவசர அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு அவர்கள் இன்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டும் இந்த 4600 குழந்தைகளின் வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறக்கட்டும். இது குறித்த கூடுதல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் அருணா.